நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போல்லாம் இருக்கிற பரபரப்புக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பிட்றதே தவிர்த்துட்டாங்க. அந்த பரபரப்பான நேரத்துக்கு சாப்பிட்ற மாரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாவும், இல்லன்னா நீங்க ஸ்நாக்ஸாவும் கூட இத செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். அத விட முக்கியமா இத ஈவினிங் டைம்ல செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல அடுப்புல ஒரு குக்கர் எடுத்து அடுப்புல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா இந்த ஊறி உப்பி வந்த இந்த கொண்டக்கடலை 2-3 தடவை கழுவிட்டு அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் ஊற வச்சா போதும். 1 கப்பு கொண்டக்கடலை இருக்கும், ஊறினது 1 கப்பு இருக்கும். 2 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். அதாவது கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம், சமையல் எண்ணெய். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா பக்குவமாக வேக வச்சு உடையாத அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு பச்சரிசி மாவு தான் இது, பாக்கெட் மாவு, நம்ம சாதாரண பச்சரிசி மாவு தான். 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு இடையில பார்த்தோம்னா 150 கிராம் இருக்கும். பச்சரிசி மாவை அப்படியே நம்ம பவுலில் தட்டிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தூளுப்பு சேர்த்துக்குவோம். தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்ருங்க. பச்சரிசி மாவோட சேர்த்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையாக துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை போட்டு ஒரு தடவை மாவில் விரவி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவை நல்லா சுடுதண்ணி வச்சு தான் நம்ம பிசையணும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு தண்ணி ஒரு 100 ml மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 100 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சூடான தண்ணின்றதுனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டே நீங்கள் அந்த மாவை கலந்து விடுங்க. நல்லா காஞ்ச மாவு இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் லேசாக சூடு அமர்ந்த உடனே கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இப்படி ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சு விடுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். சூடான தண்ணி ஊற்றி தான் பிசையணும், பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட வேண்டாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டிக்கங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு தனியாக தட்டில் வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சூப்பராக உருண்டைகளாக போட்டு தட்டில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சுண்டல் பார்த்தீங்கன்னா 2 விசில் அடித்து நல்லா பக்குவமாக வந்திருக்கும். நல்லா அந்த அளவுக்கு வெந்துடணும். இப்போ தனியாக நம்ம சுண்டலை மட்டும் எடுத்து இந்த பவுலில் வச்சுக்கலாம். தண்ணி அப்படியே இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பெரிய பல்லு பூண்டு 3 பூண்டு எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி 1-2 நச்சு வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதையும் நம்ம இடி உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியேவும் கலந்து விடுங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே லேசாக ஒரு பரட்டி விடுங்க, போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கணும். நல்லா சின்ன சின்னதாகவும் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கத்து கருவேப்பிலை உரி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலுக்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், முழுமையாக கரைய வேண்டாம். 3/4 பதத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த சுண்டல் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து விட்டுடலாம். சுண்டலை போட்டு ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா, நல்லா டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் நல்லா அருமையாக இருக்கும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விடுங்க தாளிப்புலேயும். பிரட்டி விட்டுட்டு 100 ml நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்ச தண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் 100 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சுண்டல் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் ஆச்சு. இந்த சுண்டல் தண்ணி எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம உருண்டையை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உருண்டையை போட்டுட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு லேசாக புத்துனாக்கில் அப்படியே கலந்து விடுங்க. உருண்டை உடஞ்சிடாத அளவுக்கு கலந்து விடுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. நமக்கு உருண்டையும் நல்லா வெந்து வரட்டும்.
ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு 2 தடவையாவது அதை கலந்து விட்டுக்கணும். லேஸ் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க, உருண்டை உடையாத அளவுக்கு. உருண்டையை போட்டு 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை மட்டும் கடைசியாக போட்டு தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா விரைவி விட்டுருங்க. நல்லா அப்படி பொலுன்னு இருக்கணும் அந்த சுண்டல், நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த பச்சரிசி மாவு உருண்டை எல்லாமே நல்லா ஈக்குவலாக இருக்கணும், பொலுன்னு இருக்கணும், நல்லா அருமையாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்டாலே போதும், ஒரு வேளை உணவு நமக்கு தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுவும் ஹெல்த்தியாக கொண்டக்கடலையை வச்சு அருமையான ஒரு மசாலா டேஸ்ட்டில் சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே அந்த கொண்டக்கடலை பீஸு, அந்த வெங்காயம், அப்படியே நம்ம பச்சரிசி மாவு உருண்டை. சூப்பராக இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான வாய்க்கு ருசியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.